கொழும்பில் நேற்று முன்தினம் முதல் வீசிய பலத்த காற்றுடன் கூடிய மழை காரணமாக கிராண்ட் பாஸ் பகுதியில் மரங்கள் முறிந்து வீதியோரத்தில் கிடப்பதையும் பொதுமக்கள் அவற்றை அகற்றும் செயற்பாட்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருப்பதாக புகைப்படம் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வந்திருக்கிறது. அதே போல இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய செய்தி, சீரற்ற காலநிலையினால் 365 வீடுகள் சேதம், 1757 பேர் பாதிப்பு, கொழும்பில் பலத்த காற்றுடன் மழை என்பதும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் செய்தியாக இருக்கிறது. தென்மேற்கு பருவப்பெயர்ச்சியினால் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 9 மாவட்டங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. அதேபோல் இன்றைய லங்காதீப் பத்திரிகையில் தொடர்பான செய்தி பிரதானமாக வர, இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இப்படி இருக்கிறது. சவுத் வெஸ்ட் மான்சூன் டாப் இன் வயலண்ட் டொரன்ஸ் இன் வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்ற காலம். இந்த தென்மேல் பருவப்பெயர்ச்சி காலநிலையானது மேல் மாகாணத்தில் கடுமையான சேதங்களை விளைவித்திருக்கிறது என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பது நாங்கள் காணலாம். இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக டெய்லி மிரர் பத்திரிகை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் இந்த மரங்கள் உள்ளிட்டவற்றினுடைய தாக்கம், காற்றினுடைய தாக்கம், மரங்கள் முறிந்து விழுகின்ற விடயங்கள் என ஆபத்தான நிலையில் பல இடங்கள் இருந்ததாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் அது தொடர்பான காட்சிகள் தான். நாங்கள் தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். புத்தளம், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, ஹம்பாந்தோட்டை, காலி, களுத்துறை, கொழும்பு, ரத்தினபுரி மற்றும் கேகாலை ஆகிய மாவட்டங்களில் 485 குடும்பங்களைச் சேர்ந்த 1757 பேர் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அத்தோடு 3 வீடுகள் முழுமையாகவும் அவை உட்பட 365 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்திருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கிறது. அதேவேளை கடந்த 27ஆம் தேதி புத்தளம் ஆராய்ச்சி கட்டுவ பகுதியில் நீரில் மூழ்கி ஒருவர் பலியாகியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இரவு தெமடகொட பிரதேசத்தில் தொழிற்சாலை ஒன்றில் மதில் சுவர் இடிந்து விழுந்ததில் பெண்கள் 2 உள்ளிட்ட 3 காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காரணமாக தெற்கு, மேற்கு, சப்ரகம மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும், காலி, மாத்தறை, நுவரெலியா மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. நாளை மறுதினம் திங்கட்கிழமைக்கு பின்னர் காலநிலையில் மாற்றம் ஏற்படக்கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் மேற்கு, சப்ரகமுவ, மத்திய, தெற்கு, வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இதன்போது கடலோர பகுதிகளில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்த்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. கொழும்பு உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் கடும் காற்றுடன் கூடிய மழை காரணமாக பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்திருக்கிறதோடு மின் கம்பங்களும் விழுந்திருக்கின்றன. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதோடு பெரும்பாலான பகுதிகளில் மின் தடையும் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கமைய கொழும்பில் பொரொல்லை, அதே போல லெஸ்லி வனகல, மாவத்தை, கிராண்ட் பாஸ், பம்பலப்பிட்டி, தெமடகொட, மருதானை, ஜாவத்தை மற்றும் வெள்ளவத்தை உள்ளிட்ட பகுதிகளில் இவ்வாறு மரங்கள் முறிந்து விழுந்த சம்பவங்கள் பதிவாகியிருக்கின்றன. கொழும்பு குருநாகல் பிரதான வீதியில் மினுவாங்குடை அம்பகா சந்தையில் மரம் ஒன்று முறிந்து விழுந்ததால் அவ்வீதியிலுள்ள போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஜாயல மாதவிட்ட வீதி, குருநாகல் வடகமுவ வீதி, கினிகத்தேனை நோட்டன் பிரிட்ஜ் பிரதான வீதி, அனுராதபுரம் கல்னேவை உள்ளிட்ட வீதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்தமையினால் சில மணித்தியாலங்கள் அவ்வீதிகளுடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நாடு முழுவதும் மொத்தம் 29,015 மின் தடைகள் பதிவாகியிருப்பதாக இலங்கை மின்சார சபை தெரிவிக்கின்றது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக மின்சார சபை தெரிவித்திருக்கின்றது. மீட்பு செயல்முறையை விரைவுபடுத்த பழுதுபார்க்கும் குழுக்கள் பல பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஏதேனும் ஒரு பகுதியில் மின் தடை ஏற்பட்டால் 1987 என்ற இலக்கத்துக்கு அழைத்து தகவல் வழங்குமாறு கோரப்பட்டிருக்கிறது. உங்கள் பகுதியில் மின்தடை இருந்தால் நீங்கள் 1987 என்ற இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தி அறிவிக்க முடியும். தண்டவாளங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தமை, மண்மேடு சரிந்து விழுந்தமை என்பவற்றினால் நேற்றைய தினம் பல புகையிரத சேவைகள் தாமதமடைந்தன. அதற்கமைய பிரதான புகையிரத பாதை, கழனிவெளி புகையிரத பாதை, புத்தளம் புகையிரத பாதை உள்ளிட்டவற்றினூடான புகையிரத சேவைகளும் இவ்வாறு தாமதமடைந்ததாக கூறப்படுகின்றது. பலப்பிட்டிப்ப கடற்பகுதியில் 3 மீனவர்கள் மீன்பிடி படகுடன் கடலில் கொந்தளிப்பில் சிக்கிக் கொண்டார்கள். குறித்த மீனவர்கள் விமானப்படையினரால் உலங்கு வானூர்தியில்
மீட்கப்பட்டார்கள். ரத்மலானில் உள்ள விமானப்படை தளத்திலிருந்து பெல் 412 உலங்கு வானூர்தி மீட்பு பணி ஈடுபட்டது. நடுக்கடலில் சிக்கியிருந்த 3 மீனவர்கள் இதனூடாக காப்பாற்றப்பட்டு கரை கொண்டு வந்தார்கள் என்பது முக்கியமான செய்தி. சிலாபம் தொடக்கம் புத்தளம் மற்றும் மன்னார் ஊடாக காங்கேசுந்தரை வரையும், காலியிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக புத்துவில் வரையான கடற்கரைக்கு அப்பாற்பட்ட கடற்பகுதிகளில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 60 முதல் 70 கிலோமீட்டராக காணப்படும். எனவே குறித்த கடற்பகுதிகளில் மறு அறிவித்தல் வரை மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான செய்தி. எனவே மீனவர்கள் தொடர்பில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை அந்த தகவல்கள் கூறிக்கொண்டு செல்வதை காணலாம். எனவே இந்த குறிப்பிடப்பட்ட இந்த பகுதிக்குள் மக்கள், இந்த மீனவர்கள் மீன்பிடிக்க செல்வது விடையதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பது முக்கியமான செய்தி. அதே போல இந்த இன்னும் ஒரு தகவலும் இன்றைய லங்காதீபத்தில் இருக்கிறது. மஹாவெஸ்ஸின் செட சுலங்கின் பவுல் அட்டசிய அசு ஹதாக் ஆபதாவே என்பதாக இன்றைய லங்காதீப பத்திரிகை புகப்படுத்தும் கூடிய செய்தியாக தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த பெரியதொரு அலையில், அது நீரலையில் சிக்கொண்டு உடைப்பெடுத்த பாலத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது புகைப்படத்தில். எனவே 887 குடும்பங்கள் கடும் மழை மற்றும் கடும் காற்று காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது இன்றைய தினம் லங்காதீப பத்திரிகையுடைய செய்தியாக இருக்கிறது. இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய இந்த பிரதான தலைப்புச் செய்தியோடு நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். குறிப்பாக அதிகளவில் மழை பெய்த பாதிகள் தொடர்பான ஒரு தகவலும் இன்று தினம் டெய்லி மிரர் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. நேற்றைய தினம் 30ஆம் தேதி காலை 8:30 மணியோடு நிறைவடைந்த 24 மணி நேரத்தில் ஹங்கொட பகுதியில் 75.2 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியிருப்பதாக டெய்லி மிரர் பத்திரிகை சொல்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக வட்டவளையில் 66.2 மில்லிமீட்டர் மழை, ஹேலியகொடையில் 59.5 மில்லிமீட்டர் மழை, தெரணியகளவில் 51.5 மில்லிமீட்டர் மழை, லக்ஷமான பகுதியில் 42.8 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியிருப்பதாக காணலாம். 174 குடும்பங்களைச் சேர்ந்த 667 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல 161 வீடுகள் முழுமையாக சேதமடைந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த நாட்டின் 14 மாவட்டங்களுக்கு பலத்த காற்று தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்ற விடயங்களும் பிரதானமாக இருப்பதை காணலாம். எனவே அந்த பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. எனவே 14 மாவட்டங்களில் 11 மாவட்டங்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்பதாக கோரிக்கை விடுக்கப்படுகிறது. பலத்த காற்று வீசக்கூடிய நிலைமை இருக்கிறது. திங்கட்கிழமையை தாண்டி செவ்வாய்க்கிழமையிலிருந்து நிலைமை சற்று மாறலாம் என்ற ஒரு அறிவித்தலும் விடுக்கப்பட்டிருக்கு. அதுவரை மக்கள் மிகுந்த கவனமாக இருங்கள் என்று இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை அது தொடர்பான விடயங்களை சுட்டிக்காட்டி செய்தி வெளியிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே சீரற்ற வானிலை ஒருபுறம் மிகப்பெரிய பிரச்சனையாகிறது. அடுத்து இப்போது அதோடு சேர்த்து மழையோடு சேர்த்து கடுமையான காற்றும் வீசி வருகிறது. எனவே அது தொடர்பில் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும். நாளை தினம் பாடசாலை செல்கின்ற மாணவர்கள், உங்களுடைய அந்த பெற்றோர், நீங்கள் உங்கள் பிள்ளைகள் செல்கின்ற வழித்தடம் தொடர்பாக மிகுந்த கவனமாக இருங்கள். மழை தொடர்பான விடயத்தில் கவனமாக இருங்கள். மண் சரிவு தொடர்பான விடயம் குறித்து மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். 4 மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்படுகின்ற பகுதிகள் தொடர்பான விடயம் குறித்தும் மிகுந்த கவனமாக செயற்படுங்கள் என்பதாக நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். எனவே 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுக்கான சாத்தியம் இருக்கிறது என்பதையும் நாங்கள் சொல்கிறோம். எனவே வடமத்திய மாகாணம், மத்திய மாகாணம், மேல் மாகாணம், சபுர மாகாணம், அதே போல தென் மாகாணம் ஆகிய மாகாணங்களில் இந்த சீரற்ற வானிலையின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதாக திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது. இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் கொலம்போ ட்ரீஸ் நாட் லாங்கர் லைக்லி டு கிரியேட் அ மேஜர் டிசாஸ்டர் CMC என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். எனவே கொழும்பில் இருக்கின்ற மரங்கள் மிகப்பெரிய அனர்த்தங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இல்லை என்பதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்திருக்கிறது. நேற்றைய தினம் இந்த மரங்கள் முறிந்து விழுகின்ற சம்பவங்கள் உள்ளிட்டவை பதிவாகி இருக்கிறது. எனவே இந்த பாரிளவில் காணப்பட கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், ஒரு பஸ் வண்டியின் மீது மிகப்பெரிய ஒரு மரம் விழுந்தது. அதே போல முச்சக்கர வண்டிகள் மீது மரங்கள் விழுந்தது, கார்கள் மீது மரங்கள் விழுந்தது. பலவிதமான பிரச்சனைகள் நாங்கள் கண்டிருந்தோம். அதற்கு பிறகு கொழும்பு மாநகர சபை இங்கு இருக்கின்ற ஆபத்தான மரங்களை அகற்றுகின்ற நடவடிக்கைகளை முன்னெடுத்து அதன் காரணமாக மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய மரங்கள் இல்லை. எனவே அது தொடர்பாக கொழும்பு மாநகர சபை தொடர்ந்தும் ஆய்வுகளை கொண்டு அவ்வாறான மரங்களை நீக்குகின்ற செயற்பாட்டை முன்னெடுத்து வருவதாக இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையில் அது தொடர்பான செய்தி ஒன்றும் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம்.